அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, நேற்றைய தினம் 6/3/2026 நாளன்று சனி பெயர்ச்சியாகியிருக்கின்றார். கும்பராசியிலிருந்து மீனம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகியிருக்கின்றார். அந்த சனி பெயர்ச்சி அதன் பயனாக மேஷ ராசிக்கு 7 நாட்டு சனி ஆரம்பமாகின்றது. அந்த சனி பயிற்சி ஆகியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியிலிருந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக இந்த மேசராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த மேசராசி அன்பர்களுக்கு குடும்பத்திலே குழப்பம் ஏற்படலாம். தன்னுடைய வாக்கிலே சிரமங்கள், கஷ்டங்கள், வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். பண வரவிலே பின்னடைவு ஏற்படலாம். குழந்தைகளுக்கு, பள்ளி சிறார்களுக்கு கல்வியிலே தடங்கல்கள் ஏற்படலாம். அவர் 7ஆம் பார்வையாக அந்த மேசராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே இதுவரை இருந்து வந்த பகைவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் முடிவுக்கு வரும். இதுவரை இருந்த நோய்க்கு இருந்து விடுதலை கிடைத்து குணமாவார்கள், சுகமடைவார்கள். அந்த மீனத்திலிருந்து சனி பகவான் 10ஆம் பார்வையாக மேசராசியினுடைய 9ஆம் இடத்தை பார்ப்பதனாலே அவர்களுக்கு வர வேண்டிய பாக்கியங்கள், முறையான செயல்களுக்கு கிடைக்க வேண்டிய முறையான பலாபலன்கள், பாக்கியங்கள் கிடைக்காமல் போகலாம். தந்தையினுடைய உறவிலே முறிவுகள் ஏற்படலாம், தந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதாகும். ஆகவே இந்த சனி பெயர்ச்சியின் காரணமாக மேசராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள், வாக்கில் பின்னடைவு, வாக்கில் காப்பாற்ற முடியாமல் போகுதல், பணவரவில் பின்னடைவு, பணவரைவு குறையுதல், பள்ளி சிறார்களுக்கு கல்வியிலே தடங்கல், நோய், இதுவரை இருந்திருந்த நோய் தீருதல், கடன் தீருதல், வம்பு வழக்குகளிலிருந்து இருந்த நீதிமன்றத்திலே உள்ள வழக்குகளை வெற்றியடைதல், அது முடிவுக்கு வருதல், நோய் தீருதல், பகைவர்கள் நண்பர் ஆவார்கள் மற்றும் பாக்கியங்கள் குறைதல், தந்தைக்கு சிறப்பு இல்லாமல் போகுதல், தந்தையோட உறவிலே பாதிப்புகள் ஏற்படுதல் ஆகிய பலாபலன்களை மேசராசி அன்பர்கள் இந்த சனி பெயர்ச்சியின் பலனாக அடையவிருக்கிறார்கள். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.